பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பில் சில தகவல்கள் வெளியாகியதன் அடிப்படையில் இலங்கையில் ஒரு சில தரப்பினர் அது தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்ததுடன் அர்ச்சுனா ராமநாதன் அது தொடர்பாக சில விடயங்களை விளக்கியுள்ளார். இந்த பிரச்சனை என்னவென்று பார்க்கின்ற போது 3 விடயங்கள். ஒன்று, அர்ச்சுனா ராமநாதன் சில ஆயுதங்களை அவர் தற்போது வெளிநாட்டில் இருக்கிறார். வெளிநாட்டில் அவர் சென்று சில சந்திப்புகளையும் பல்வேறு வகையான நாடுகளுக்கு சென்று மக்களுடனான சந்திப்புகளையும் மேற்கொள்வதையும் அதை தனது சமூக ஊடகங்களில் நேரடியாக தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் 3 விடயங்கள். இலங்கைக்கு ஆயுதம் கொண்டு வருவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார். அத்துடன் வெளிநாடுகளில் பல்வேறு தரப்பினரிடமும் நேரடியாக பணம் கேட்கிறார். இவ்வாறான சில விடயங்கள் வெளியாகி தற்போது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. முதலாவதாக இந்த ஆயுதம் சம்பந்தமான விடயங்களை பார்க்கின்ற போது இலங்கையில் அவர் தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக ஏற்கனவே தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வந்த நிலையில் சபாநாயகரிடமும் பாராளுமன்றத்தில் தனக்கு ஒரு கைத்துப்பாக்கி வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அது பாராளுமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட போதிலும் பாராளுமன்ற பாதுகாப்பு தொடர்பான கூட்டங்கள் இடம்பெறுகின்ற போது தான் இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்ததாகவும் தன்னுடைய காரில் தற்போது தன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு கத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அதையும் அவர் தன்னுடைய காணொலியில் நேரடியாக குறிப்பிடுகிறார். எனவே தற்போது வெளிநாட்டில் இருக்கின்ற அவர் வெளிநாட்டிலிருந்து ஜெர்மனியினுடைய கண்ணீர் புகை குண்டுகளை, அதாவது ரப்பர் குண்டுகளை வீசக்கூடிய துப்பாக்கி மற்றும் வேறு சில துப்பாக்கிகளை கொண்டு வருவதற்காக, வேறு சில குண்டுகளை இங்கு கொண்டு வருவதற்காக அவர் அனுமதி கோருவதற்காக சபாநாயகரிடம் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்புகிறார். சபாநாயகர் தொடர்பாக பரிசீலித்து தன்னால் இது தொடர்பாக எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது, பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் ஊடாகவே இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடாகவே இது தொடர்பாக நகர்த்த முடியும் என சபாநாயகர் குறிப்பிடுகிறார். உடனே இவர் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர், எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இது தொடர்பான அதிகாரம் உடையவராக காணப்படுகின்ற நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக உள்ள ஆனந்த விஜயபாலவுக்கு கடிதம் அனுப்புகிறார். இது தொடர்பாக ஆனந்த விஜயபால ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்ற போது இவ்வாறு யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய பாதுகாப்புக்காக சில கண்ணீர் புகை குண்டுகள் கூடிய, அதாவது ஜெர்மன் நாட்டினுடைய தயாரிப்பு மற்றும் ரப்பர் குண்டுகளை செலுத்தக்கூடிய துப்பாக்கிகள் போன்றனவற்றை கொள்வனவு செய்து இங்கு கொண்டு வருவதற்கான அனுமதியை அவர் கேட்டிருக்கின்ற போதும் அது நடைமுறை சாத்தியம் இல்லை என பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனியே முடிவெடுக்க முடியாது, பாதுகாப்பு குழுவில் கலந்துரையாடியே இவ்வாறான முடிவுகளை எடுக்க முடியும் என அவருடைய ஆயுதங்கள் தொடர்பான விடயங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் இவ்வாறான ஆயுதங்களை கோரியதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனும் தன்னுடைய முகநூலினூடாக இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்ததாக பணம். அவர் குறிப்பாக பல்வேறு தரப்பினரும் இவர் பல்வேறு வழிகளிலும் பண மோசடிகளை மேற்கொள்வதாக, புலம்பிய தமிழர்களிடமிருந்து அதிகளவான பணத்தை பெற்றுக்கொள்வதாக தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவர் தற்போது நேரடியாகவே தற்போது ஐரோப்பிய நாடுகளுக்கு தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்ற அவர் அங்கு மக்கள் சந்திப்பினை மேற்கொள்கிறார். இவ்வாறு மக்கள் சந்திப்பை மேற்கொள்வதற்கு முன்னம் தான் அங்கு ஐரோப்பிய நாடுகளில் தனக்கு இருப்பதற்கான பணம் போதியளவு இல்லை எனவும் அங்கு தன்னால் செலவுகளை சமாளிக்க முடியவில்லை எனவும் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டார். அதன் பின்னர் மாகாண சபை தேர்தலுக்காக தான் பணம் சேர்ப்பதாகவும் தன்னிடம் எவ்விதமான பணமும் இல்லை என குறிப்பிடுகிறார். தன்னுடைய பரம்பரை பணம் படைத்ததென ஒரு காணொலிகளிலும் பின்னர் தன்னுடைய பரம்பரையிலிருந்து தனக்கென எவ்விதமான பணமும் இல்லை என இன்னொரு காணொலியும் அவ்வாறு மாறி மாறி சில கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றார். இந்த நிலையில் இவர் மாகாண சபை தேர்தலில் தான் போட்டியிடுவதற்கும் அது தொடர்பான செலவுகளை மேற்கொள்வதற்கு எனக்கு பணம் வேண்டும், மாகாண சபை தேர்தலில் தான் மக்களுக்காகவே அது செலவிடப் போகின்றேனே தவிர என்னுடைய சுயநலத்துக்காக இல்லை, எனவே மக்கள் சேவையை மேற்கொள்ள என்னை ஆதரிப்பவர்கள், எவ்விதமான என் மீது நம்பிக்கை உடையவர்கள் தாராளமாக என்னுடைய வங்கி கணக்குக்கு பணத்தை வைப்பிடலாம் என அவர் பகிரங்கமாக ஒரு கோரிக்கையை முன்வைத்து தன்னுடைய கணக்கிலக்கத்தையும் வெளியிடுகிறார். எனவே இப்பணங்கள் மாகாண சபையினூடாக மாகாண சபை தேர்தலில் தான் போட்டியிட்டு மக்களுக்கே பயன்படுத்துவேன் என குறிப்பிட்டு இவ்வாறு புலம்பிய தமிழர்களிடம் தொடர்ச்சியாக பணம் பெறுவதற்கான நடவடிக்கை இவர் மேற்கொள்கிறார். இது ஒரு பக்கம் அவருடைய சார்பாக கருதுகின்ற போது அது சரியானதாகவும் அவர் அதை நியாயப்படுத்துகின்ற விதத்தில் அமைந்திருந்தாலும் மறுபக்கம் இவ்வாறான செயற்பாடுகளை விமர்சிக்கும் தரப்பினரும் தொடர்ச்சியாக விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தாலும் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ச்சியாக இந்த செயற்பாடுகளை பகிரங்கப்படுத்தி தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்க வேண்டும். பெக்கோ சமன் என்னும் பாதாள உலக உறுப்பினரால் சிக்கலுக்குள்ளாகியுள்ள நாமல் ராஜபக்சவின் நிலை.
தொடர்ச்சியாக இந்த பாதாள உலக உறுப்பினர்கள் கைதாகின்ற போது நாமல் ராஜபக்சவினுடைய பெயரும் நாமல் ராஜபக்சவும் அதற்கு தகுந்தால் போல் சில கருத்துக்களை வெளியிடுவதும் அவர் மீது மேலும் பல்வேறு விதமான சர்ச்சைகளை தற்போது உருவாக்கி வருகிறது. தொடர்ச்சியாக அனைத்து பாதாள உலக குழுவின் உறுப்பினர்களிடையே நாமல் ராஜபக்சவின் பெயர் அடிபடாமல் எந்தவிதமான செய்திகளும் வெளியாகவில்லை. அவ்வாறு தொடர்ச்சியாக நாமல் ராஜபக்சவை தொடர்புபடுத்துவதும் பொட்டு தரப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை, ராஜபக்ச குடும்பத்துக்கு எவ்வித தொடர்பும் இல்லை, நாமல் ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளது, அவரை வேண்டுமென்றே சிக்க வைக்கிறார்கள் என தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். இந்த நிலையில் கெகல்பத்ர பத்மே, குமாண்டோ சலிந்து ஆகியோருடன் துபாயில் பெக்கோ சமன் என்ற பாதாள உலக உறுப்பினரும் கைது செய்யப்படுகிறார். இந்த பெக்கோ சமன் தொடர்பாக தற்போது தொடர்ச்சியாக களுத்துறை மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினுடைய மேற்பார்வையின் கீழ் விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற அவரிடமிருந்து சில விடயங்கள் வெளியாகியுள்ளது. அவர் முதலாவதாக அவருடைய கைத்தொலைபேசியை ஆராய்ந்த போது அந்த கைத்தொலைபேசியில் நாமல் சேர், என்னுடைய சேர், ராஜபக்ச ஆகிய பதிவுகளில் பெயர்களில் சில பதிவிலக்கங்கள் தொடர்பிலக்கங்கள் காணப்படுகிறது. ஆனால் இந்த தொடர்பிலக்கங்கள் நாமல் ராஜபக்சவினுடையதா என்பதை இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் பெயர்கள் நாமலை குறிப்பிடுவதால் இது நாமல் ராஜபக்ச உடையதா அல்லது ராஜபக்ச சகோதரர்களுடையதா என்பது தொடர்பாக தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதுடன் இந்த பெக்கோ சமனுக்கு சொந்தமான சொகுசு பஸ்கள் தற்போது கைப்பற்றப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. பெக்கோ சமனுடைய மனைவியினுடைய விளக்கமறியலும் நீடிக்கப்பட்டுள்ளது. சொத்து தூய்மையாக்கல் சட்டத்தின் கீழ் அவருடைய பெயரில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருப்பதாகவும் அது சட்டவிரோதமாக பெற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டு அந்த சொத்து தூய்மையாக்கல் சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் வழக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவருடைய பிணை நிராகரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக விளக்கமறியலுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சம்பத் மனம்பேரி, அதாவது மொட்டு கட்சியினுடைய உறுப்பினராக இருந்து பின்னர் மித்தனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருட்கள் ரசாயன தொழிற்சாலை இயக்கியதாகவும் அதற்கான போதைப் பொருட்களை அதற்கான ரசாயனங்களை மண்ணுள் புதைத்து வைத்திருந்தமை தொடர்பாக கைது செய்யப்பட்டார். இதன் பின்னணியிலும் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினராக இவருக்கு இருந்த நாமல் ராஜபக்சவுக்கு தொடர்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிலையில் இவருக்கு சம்பத் மனம்பேரிக்கு இந்த பெக்கோ சமனுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. பெக்கோ சமனுடைய தொலைபேசியில் சம்பத் மனம்பேரியுடனான உரையாடல்கள் காணப்படுகிறது. அதுடன் தொடர்பாக சம்பத் மனம்பேரியும் தன்னுடைய வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். பெக்கோ சமன் தனக்கு தான் இந்த ரசாயனங்களை அவர்தான் நாட்டுக்கு கொண்டு வந்தார். அப்போது எனக்கு இது ரசாயனங்கள் என்று தெரியாது. கட்டட பொருட்களுக்கான சில கற்கள் இங்கு காணப்படுகிறது. அவை சுங்க திணைக்களத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதனை பொறுப்பேற்றால் மட்டும் போதும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சுங்க திணைக்களத்திலிருந்து அவை வெளியேற்றப்பட்டுள்ளது. எனவே அங்கு சில அதிகாரிகளுக்கும் தொடர்பாக தொடர்பு இருப்பது இதில் வெளிப்படையாக தெரிகிறது. இந்த நிலையில் தான் இது கட்டட பொருட்கள் என்ற அடிப்படையிலேயே அவற்றை தான் கொண்டு வந்ததாகவும் அதன் பின்னரே தனக்கு இது ரசாயனம், ஐஸ் போதை பொருள் தயாரிப்பதற்கான ரசாயனம் என தெரிய வந்தவுடன் தான் உடனடியாக பெக்கோ சமனை தொடர்பு கொண்டு இவற்றை உடனடியாக இங்கிருந்து அகற்றுங்கள், இல்லையெனில் மிகப்பெரிய பிரச்சினைக்கு உள்ளாக வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் இது தொடர்பாக அவருடைய குழுவினர் ஒவ்வொரு பகுதியாக கண்டெய்னர் வாகனங்களினூடாக வந்து ஒவ்வொரு பகுதிக்கு அதனை எடுத்துச் செல்லும் பணியினை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் இவர்கள் முக்கியமாக இந்த 4 பேரும், அதாவது கெகல்பத்ர பத்மே, குமாண்டோ சலிந்து மற்றும் பெக்கோ சமன் மற்றும் இன்னும் ஒருவர் உட்பட 4 பேரும் கைது செய்யப்பட்ட நிலையில் பதற்றமடைந்த இவர் உடனடியாக மித்தனிய பகுதியில் இருந்த அந்த போதைப் பொருட்களை உடனடியாக நிலத்தின் கீழ், அதாவது ஐஸ் போதை தயாரிப்பதற்கான அந்த ரசாயன பதார்த்தங்களை சம்பத் மனம்பேரி உடனடியாக மண்ணுள் புதைக்கிறார். இதன் பின்னரே இவ்வாறு விசாரணைகளின் அடிப்படையில் சம்பத் மனம்பேரி கைது செய்யப்பட்ட அடிப்படையில் ரசாயனங்களும் மீட்கப்பட்டது. அதன் பின்னணியிலும் பெக்கோ சமன் இருக்கின்றார் எனவும், ஆனால் பெக்கோ சமனுக்கு இங்கே அதிகாரிகளுடைய ஆதரவு, அவருடைய போதைப் பொருள் வியாபாரத்துக்கு நிச்சயமாக ஒரு அரசியல் மட்ட ஆதரவு இருக்க வேண்டும் என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. எனவே அது நாமல் ராஜபக்சவா என்பது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்சவுக்கு தொடர்ச்சியாக பாதாள குழு உறுப்பினர்கள் கைதாவதில் இருந்து நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது என்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளது. முன்னாள் கடற்படை அதிகாரியான DKP தசநாயக்க ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டுள்ளார். 13 ஐக்கிய நாடுகள் சபை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ் ஈழத்தை உருவாக்குவது அதனுடைய நோக்கம் எனவும், அந்த நோக்கத்துக்கு தற்போதுள்ள அனுரகுமார அரசாங்கம் தீவிரமாக செயற்பட்டு வருவதாக ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை தற்போது முன்வைத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி வடக்கு கிழக்கை தனியானதாக பிரிப்பதே ஐக்கிய நாடுகள் சபையின் நோக்கம் எனவும்,
அதனால்தான் ஒவ்வொரு ஐக்கிய நாடுகள் சபை கூட்டங்கள் இடம்பெறுகின்ற போதும் இராணுவம் உள்ளிட்ட முப்படையினருக்கும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் விதமாக ஐக்கிய நாடுகள் சபை செயற்படுவதாகவும், இதற்கு காரணம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளர் உட்பட அனைவருக்கும் இந்த புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் வெளியிலிருந்து கொடுக்கும் பணம் மற்றும் அவர்களுடைய பலமே காரணம் எனவும், விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டாலும் இன்னமும் அவர்களுடைய சர்வதேச தொடர்புகள், உலக ரீதியான தொடர்புகள் மரணிக்கவில்லை, ஓயாத அலைகளைப் போல் தொடர்ச்சியாக அவை தாக்குகின்றன. இந்த புலம்பெயர் அமைப்புகளினுடைய பலம் மற்றும் பணம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே இந்த ஐக்கிய நாடுகள் சபை செயற்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி இந்த 13வது திருத்தத்தில் வடக்கு கிழக்கு பிரிந்து அனைத்து அதிகாரமும் தமிழ் மக்கள் மத்தியில் வந்துவிடும் என டிகேபி தசநாயக்க குறிப்பிடுகிறார். ஆனால் உண்மை நிலை அவ்வாறு இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். 13ஆம் திருத்தம் பயனற்றது என்பது விடுதலை புலிகள் காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வரப்படுகிறது. இந்தியாவினுடைய கண்டுடைப்பு அரசியல் நாடகமாகவே அந்த 13வது திருத்தம் பார்க்கப்படுகிறது. தற்போது தமிழ் தரப்புகள் குறைந்தபட்சம் இந்த 13வது திருத்தத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்ற அடிப்படையில் 13வது திருத்தத்தை கோருகின்றனர். அதனையே தர முடியாமல் இருக்கின்ற அரசாங்கங்கள் தற்போது இந்த 13வது திருத்தம் முழுமையாக அமுல்படுத்தப்பட்டால் வடக்கு கிழக்கு தெற்கிலிருந்து பிரிந்துவிடும், வடக்கு கிழக்கு தனி அலகுகளாக மாறிவிடும் என குறிப்பிடுகிறார்கள். இந்த புலம்பெயர் அமைப்புகளினுடைய கட்டுப்பாட்டினால்தான் இந்த ஐநா உயர்ஸ்தானிகள் ரோம் பிரகடனத்தை வலியுறுத்துவதாகவும், ரோம் பிரகடனம் கைச்சாத்திடப்பட்டால் ஒட்டுமொத்த பாதுகாப்பு படைகளும் காட்டி கொடுக்கப்படும் என அவர் குறிப்பிடுகிறார். இவ்வாறு அரசாங்கம் இந்த வெளியக விசாரணையை நிராகரித்தாலும் தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிபந்தனைகளுக்கு உட்படுவதன் ஊடாக இந்த அரசாங்கம் காட்டி கொடுக்கும் செயற்பாடையும் வடக்கு கிழக்கை பிரிக்கும் செயற்பாடை மேற்கொள்வதாக டிகேபி தசநாயக்க ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை தற்போது முன்வைத்தார்.